அனைவருக்கும் வணக்கம். இங்கே நம்ம சுபாஷ் இங்கே குண்டு வெள்ளத்தை சுத்தியால் உடைத்து கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம விலாவதி கேட்டுக்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது. சுபாஷ் சார், வணக்கம் சார். சார், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இப்போ இந்த வெள்ளத்தை சுத்தியால் வச்சு உடச்சிட்டு இருக்கிறீங்க. இது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க? எதுக்கு? இது பாவு காய்ச்சி அதிர்ஷ்டத்துக்கு போடுவோம். அதுக்கப்புறம் பொரி உருண்டைக்கு போட்டு பண்ணுறது யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் இது வந்து பொரி உருண்டை எப்படி செய்வீங்க? பொரி உருண்டைனா பாவு காய்ச்சி நல்லா பதம் வெட்டி அது ஒரு கலர் மாரி இருக்கும். கலர் போட்டு பொரி போட்டு பண்ணோம். உருண்டை பிடிக்கணும். பாக்கெட் பிடிச்சி ஒரு உருண்டை என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? ஒரு உருண்டை 4 உருண்டை வந்து 10 ரூபாய்க்கு. 2 உருண்டை 2 பாக்கெட்டு 10 ரூபாய்க்கு. ஒரு பாக்கெட்டு 20 ரூபா, 10 ரூபா அப்படி கொடுக்குறீங்க. சரி, இதை தொழில் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க? யார் செய்கிறது? இது நீங்கள் படிக்கிறீங்களா? என்ன படிச்சுட்டு தான் இருக்கேன். பாட்டி வீட்டுக்கு சம்மர் லீவில் வந்திருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு உடச்சிட்டு இருக்கிறீங்க. இது நீங்கள் எப்போ செய்வீங்க? இதையே என்னன்னு சொல்லிங்க புரியல. இல்லை, இது நீங்கள் அந்த பொரி உருண்டைன்னு சொன்னீங்களா, அது நீங்கள் எப்போ செய்வீங்க? நாங்கள் சேர்ந்து இப்போ பாவு காய்ச்சி காலையில் கூட செய்வோம். ஆப்பம் வெட்டி ஒரு காலையில் செய்வோம். இப்போ நாங்கள் பார்க்க முடியுமா? பார்க்கலாம். எப்போ பார்க்க முடியும்? ஒரு 1 hour கழிச்சு. 1 hour பார்க்கலாம். அந்த அதிரசம் சொன்னீங்கல்ல, அது எப்படி செய்கிறீங்க? அதிரசம்னா அது மாவு, அரிசி மாவு இருக்கும். அது போய் மாவு ஆட்டிட்டு வந்து அது பண்ணி பாவு ஊற்றி அதுக்குள்ளே பாவு ஊற்றி பண்ணுங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு எப்படி ரேட்டுக்கு எவ்வளோதுக்கு கொடுப்பீங்க? அது 20 ரூபாய்க்கு தான் தரும். அதுவும் 20 ரூபாய்க்கு 4 பாக்கெட்டு. அப்படி போட்டு நீங்கள் எப்படி வெளியில் கடைகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறோம். கடைக்கு 30 கடைக்கு சப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணுறீங்க. சரி, இது உங்களுக்கு லாபம் பரவாயில்லையா? பரவாயில்ல வருது. ஓகே. சுபாஷ் வந்து உருண்டை பிடிச்சி வெளியே கொண்டு போய் சப்ளையாக தாத்தா பாட்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதாக சுபாஷ் சொல்கிறார். அவர் வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கு. தேங்க்யூ.